பிரித்தானியாவை உலுக்கிய கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்திலே ஒரு தாய் மற்றும் அவருடைய 2 மகள்மார் அம்பினால் எய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அமெரிக்காவுக்கு பயணமாகியுள்ளார். பிரித்தானியாவின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுடைய கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. பிரித்தானியாவையே உலுக்கி போட்ட ஒரு மோசமான படுகொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவத்திலே ஒரு தாய் மற்றும் அவருடைய 2 மகள்மார் அம்பினால் எய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற பட்வர்ட் நகரில் இருக்கின்ற புஷி என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணினோம். அப்போ போலீஸும் ஆம்புலன்ஸும் அந்த வீட்டுக்கு பார்த்த போது 3 பெண்கள் அம்பினால் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடிச்சு கொண்டு வந்திருக்கணும். அந்த 3 பெண்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மாவும் அவருடைய 2 மகள்மாரும். அப்போ ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவர்கள் மிக வேகமாக அவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்கினார்கள். இருந்த போதிலும் கூட சிகிச்சை பலனின்றி அந்த இடத்திலேயே அந்த 3 பேரும் உயிரிழந்து விட்டார்கள். இந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தாயாருடைய கணவர், அந்த 2 பிள்ளைகளினுடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் பிபிசியில் வேலை செய்கிற ஒரு பணியாளர். பிபிசியில் வர்ணனையாளராக வேலை செய்கிற ஒரு பணியாளர். அப்போ நேற்று அவர் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போய் அந்த நேரத்தில் இந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த அம்பு எய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கொலையாளிக்கு 26 வயசு. அவருடைய பேர் கைல் கிளிஃபர்ட் என்றதான் அந்த கொலையாளியினுடைய பேர். இப்பொழுது அவரை தேடி மிக தீவிரமான தேடுதல் வேட்டை என்று சொல்லி அந்த பகுதி முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் ஆயுதம் தாங்கிய போலீசார் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று தீவிரமான தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் வானத்தில் ஹெலிகாப்டர்கள் பறந்தும் தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அந்த குற்றவாளி இன்னமும் கைது செய்யப்படவில்லை. அவர் மிகவும் ஆபத்தானவர் என்றும் அவருடைய கையில் இன்னமுமே அந்த அம்புவில் இருக்கிறது என்றும், எனவே யாருமே அவருக்கு கிட்ட நெருங்கி போக வேண்டாம் என்று சொல்லியும் உடனடியாக போலீசுக்கு கால் பண்ண சொல்லியும் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இறந்த தாயாருக்கு 61 வயசு. அவனுடைய பேர் கரோல் ஹண்ட். ஒரு மகளுக்கு 28 வயசு. அவனுடைய பேர் ஹனா ஹண்ட். மற்ற மகளுக்கு 25 வயசு. அவனுடைய பேர் லூயிஸ் ஹண்ட். ஆகிய மூவரும் தான் நேற்று நடந்த இந்த ஒரு மோசமான சம்பவத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் நாட்டில் வழக்கமாக பல்வேறு விதமான கொலை சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அம்பினால எய்து கொலை செய்கிறது இதுதான் முதல் தடவையாக கேள்விப்படுறோம். இந்த கொலையாளி இந்த குடும்பத்தினருக்கு நெருங்கிய ஒருவரா, என்ன நோக்கத்துக்காக இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார், இவர் இந்த கொலை சம்பவத்தை எப்படி செய்தார், அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து அம்பை எய்து கொலை செய்தாரா அல்லது தூரத்தில் நின்று எங்காவது அம்பை எய்து கொலை செய்தாரா என்று சொல்லி இதுவரைக்கும் தகவல்கள் வெளிவரையில். அவர் இன்னும் கைது செய்யப்படாததால் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் இந்த கொலைக்கு பயன்படுத்தின இந்த அம்பு வில்ல சொல்றது கிராஸ்போன்னு சொல்லி, இந்த கிராஸ்போ யூகேல பயன்படுத்தலாமான்னு சொன்னா சட்டப்படி பயன்படுத்த முடியும். 1987 ஆண்டில் வரையப்பட்ட கிராஸ்போ சட்டங்களின் அடிப்படையில் 18 வயதுக்கு மேற்பட்ட எவருமே இந்த ஒரு வகை அம்பு வில்ல வாங்கி வச்சு பாவிக்கலாம். ஆனா முக்கியமான நிபந்தனை என்று சொன்னா, மிருகங்களை கொல்லக்கூடாது. மிருகங்கள் மேலே இந்த அம்பை விட்டு கொல்லக்கூடாதுன்றதுதான் முக்கியமான நிபந்தனை. எனவே அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த கிராஸ்போவை வாங்கிட்டு மனிதர்களையே கொலை செய்திருக்கிறார் என்றுதான் இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம். இப்பொழுது போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வரும் 26 வயதுடைய கொலையாளி கைல் கிளிஃபர்ட் முன்னர் தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிந்தார் என்பது விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பிரதமர் கியர் ஸ்டார்மர் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு பயணமாகி இருக்கின்றார். நேற்று மாலை 7 மணி அளவில் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே பிரதமர் கியர் ஸ்டார்மர் அங்கு சென்றிருக்கின்றார். பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் கியர் ஸ்டார்மர் மேற்கொள்கின்ற முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும்.
அங்கே நேட்டோ உச்சி மாநாட்டின் போது பல்வேறு உலக தலைவர்களை சந்தித்து அவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதேவேளையில் அந்த பேச்சுவார்த்தையின் போது கியர் ஸ்டார்மர் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து இப்பொழுது அமெரிக்க ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு வயதானவர் இல்லை, அவர் ஒரு ஓல்டு மேன் கிடையாது என்று சொல்லி பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அமெரிக்காவில் வைத்து சொல்லியிருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் வயதானவர் என்று சொல்லியும் முதுமை காரணமாக அவரால் சரியான முறையில் செயல்பட முடியல என்று சொல்லியும் அவர் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அந்த வகையில் அடுத்து நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் கலந்து கொள்ளக்கூடாது, அவர் அதில் பங்கேற்கக்கூடாது என்று சொல்லியும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் ஒரு ஆதரவான கருத்தை தெரிவித்திருப்பது அமெரிக்க ஊடகங்களில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. அரசு அலுவல் ஒன்றை செய்வதற்கும் மக்களுக்கு பணியாற்றுவதற்கும் வயசு ஒரு தடை இல்லை என்று பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அமெரிக்காவில் வைத்து தெரிவித்துள்ளார். பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழையும் அகதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கோடு எல்லைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக புதிய போர்டர் செக்யூரிட்டி கமாண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதற்காக புதிதாக 1000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றார்கள். இந்த 1000 பேரும் பல்வேறு விதங்களில் செயல்படுவார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற புலனாய்வு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதிலிருந்து அங்கிருந்து வரும் குடியேறிகளை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு தளங்களில் இந்த 1000 பேரும் செயல்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே வேளையில் இந்த போர்டர் செக்யூரிட்டி கமாண்டுக்கு புதிதாக ஒரு கமாண்டர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், ஒரு கட்டளை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கான மாத சம்பளமாக 2 லட்சம் பவுண்ட்ஸ் 200,000 பவுண்ட்ஸ் சம்பளமாக வழங்கப்படும் என சொல்லப்பட்டுள்ளது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதைய அரசாங்கம் ருவாண்டா திட்டத்தை கைவிட்டிருக்கின்றது. அதன் மூலம் பெருந்தொகையான பணம் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு சேமிக்கப்படுற பணம் இந்த தேவைக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லைகளை பாதுகாக்கும் முகமாக விசேட அதிகாரங்களுடன் கூடிய புதிய போர்டர் செக்யூரிட்டி கமாண்ட் ஒன்று இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு அகதிகளினுடைய வரவு கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களின் சம்பளம் எவ்வளவு? இந்த ஒரு கேள்விக்கான பதிலை அறிஞ்சு கொள்றதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஏனென்று சொன்னால், நாட்டில் இருக்கிற முதல் குடிமகன் பிரதமர், முதல் குடிமகன். எனவே அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், அவருடைய உத்தியோகத்துக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்றதான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அந்த சம்பள விவரம் வெளியாகி இருக்கின்றது. அவருடைய வருடாந்த சம்பளம் 1,67,391 பவுண்ட்ஸ். 1,67,391 பவுண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கான சம்பளம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமான சம்பளம் அவருக்கு கிடைக்குது. அந்த 2 கூட்டுத்தொகை தான் இந்த தொகை. என்ன சம்பளம் சொன்னால், அடிப்படையில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு ஒரு சம்பளம். அந்த சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 86,584 பவுண்ட்ஸ். 86,584 பவுண்ட்ஸ் எம்பியாக இருப்பதற்கு, பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமராக இருப்பதற்கு தனிச்சம்பளம், அதுக்கான சம்பளம் 80,807 பவுண்ட்ஸ். 80,807 பவுண்ட்ஸ். எனவே இந்த 2 சம்பளத்தையும் கூட்டினா 1,67,391 பவுண்ட்ஸ். இதுதான் புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய வருடாந்த சம்பளம். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் நேற்று முதலாக பாராளுமன்றம் கூடியிருந்தது. நேற்றைய நாளில் பாராளுமன்றத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பது பற்றி நேற்றைய செய்திகளில் நான் விரிவாக சொல்லியிருந்தேன். நேற்றைய நாளில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலாக பாராளுமன்றத்துக்குள் காலடி எடுத்து வைத்து, அதாவது புதியவர்கள் எல்லோருமே முதலாக பாராளுமன்றத்துக்குள் காலடி எடுத்து வைத்தார்கள். அது ஒரு முதல் நாள் பாடசாலைக்கு செல்வது போல அந்த அனுபவம் தங்களுக்கு இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் நேற்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையவில்லை. அது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், பிரித்தானியாவினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுக்கு நேற்றைய நாள் சந்தோஷமான நாளாக அமையவில்லை. அதற்கு காரணம், அவருடைய கணவர் திடீரென சுகயினமுற்று மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டார். நேற்றைய நாளில் அவருடைய கணவருக்கு 39 வயது, திடீரென ஏற்பட்ட உடல்நல கோளாறு காரணமாக அவர் மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, கடந்த 24 மணி நேரமும் மிகவும் கடினமான மனத்தியாலங்களாக தனக்கு இருந்தது என்றும், தன்னுடைய கணவர் ஸ்ட்ரோக் காரணமாக தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும், அவருக்கு தீவிரமான சிகிச்சைகளை
வழங்கி வரும் NHS சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையில் அவர் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்ற ஒரு கருத்தில் தான் மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பி தன்னுடைய கடமைகளை மீளவும் பொறுப்பேற்பதாகவும் அவருடைய பதவியேற்பு விழா இன்னும் சில நாட்களின் பின்னர் நடைபெறும் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுடைய கணவர் 39 வயதான கணவர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது TIA ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுது. TIA ஸ்ட்ரோக் என்றது அந்த TIA ஸ்ட்ரோக் என்றது மினி ஸ்ட்ரோக்னு சொல்லப்படுது. அதாவது மூளைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு தடங்கள் தான் அந்த ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுது. எனவே தன்னுடைய கணவர் இப்பொழுது உடல் நலம் தேறி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அறிவித்துள்ளார். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.